ஒரு வேத வாக்கியத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 2:4. Hebrews 2 and verse 4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்ளுவோம்? God also bearing witness both with signs and wonders, with various miracles and the gifts of the Holy Spirit according to his own will, how shall we escape if we neglect so great a salvation, which at first began to be spoken by the Lord and was confirmed to us by those who heard of him? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, so great a salvation that he has given to us. இது சாதாரணமாய் கிடைத்ததல்ல. We did not receive this so easily and lightly. ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். In Isaiah 61 and 10 the prophet says, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். I will greatly rejoice in the Lord, my salvation, and my joy in my God, for he has clothed me with garments of salvation. He has covered me with robes of righteousness, as a bridegroom decks himself with ornaments, as of a bride adorns herself with jewels. நமக்கு சரீரத்தில நல்ல வஸ்திரங்களை விலை கொடுத்து வாங்கி நமக்கு ஏற்ற வசதிக்கு ஏற்றது போல் நாம் உடுத்திக் கொள்ளலாம். So we are able to clothe ourselves with good clothing according to the capacity that we have. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய ஆத்துமாவும் அவ்விதமாய் உடுத்துவிக்கப்பட வேண்டும். But in our spiritual man, our spirit should also be adorned in that manner. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். அதில் இயேசு சொல்லுகிறார், நான் இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு ஒழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். Revelation 16 and verse 15, behold, I am coming as a thief. Blessed is the one who watches and keeps his garments, lest he walk naked and see his shame. இந்த வஸ்திரத்தை காத்து கொள்ளணும் அப்படின்னு இயேசு சொல்கிறார். இந்த வஸ்திரத்தை காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்வது நாம் சரீரத்தில் போடுகிற இந்த வஸ்திரத்தை அவர் குறிப்பிடவில்லை. So when the Lord says that you should keep your garments, it does not mean this garments that you are wearing outwardly. யாரும் இந்த வஸ்திரம் தன்னை விட்டு நீங்க இடம் கொடுப்பதே இல்லை. So nobody gives any time or an opportunity for this garment to just come away from you. எப்பொழுதும் நம்முடைய சரீரத்தில் வஸ்திரம் இருக்கவே நாம் விரும்பி செயல்படுகிறோம். So we always desire and we take every measure to see that we are clothed. ஆனால் நம்முடைய ஆத்துமா வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. But our soul, it should not be without any garment at any time. தேவனோடு தொடர்பில் இருக்கிறது நம்முடைய ஆத்துமா தான். It is our soul and our spirit that is in constant fellowship with God. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தினார் என்று சொல்கிறார். And that is why the prophet Isaiah says that he has clothed me with garments of salvation. அதை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். So you should pay attention to the word that you should protect this garment of salvation that God has given to us. சங்கீதத்தில் 132ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுகிறார், ரட்சிப்பை உடுத்துவேன் என்று சொல்லுகிறார். So Psalm 132 and 6 says that I will clothe myself with righteousness. நல்லா கவனிக்க வேண்டும், ரட்சிப்பை உடுத்துவேன் என்று சொல்லுகிறார். And he says that I will clothe myself ரட்சிப்பினால் உடுத்தப்பட வேண்டும். So we should be clothed with this salvation. அது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் மற்ற அந்த தோட்டத்தை ஆண்டவர் அவர்களுடைய தவறு நிமித்தம் அடைத்து விட்டு அவர்களை வெளியேற்றும் போது அவர்கள் ஒரு வஸ்திரம் உடுத்தியிருந்தார்கள். அது அத்தியிலையின் வஸ்திரம். Adam and Eve were cast out of the garden. They were clothed with leaves of figs. அந்த அத்தியிலை அவர்களுக்கு தகுதி இல்லாத வஸ்திரம், அவர்களுக்கு இது சரிபடாது என்று தேவன் கண்டார். So the Lord saw that this garment that they made for themselves with these fig leaves was not sufficient and enough. கர்த்தர் பார்த்தார், நான் உண்டாக்கின பகலை ஆள படைத்த பெரிய சுடர் சூரியன்
அது தன்னுடைய உஷ்ணத்தை இந்த இலையில் செலுத்துமானால் இந்த இலை காய்ந்து கருகிவிடும். So the Lord understood that when the sun scorches these leaves that they were wearing, it will just be burnt down. ஆகவே தகுதியான வஸ்திரம் தேவை என்று தேவன் கண்டார். So the Lord knew that they need an appropriate kind of a garment for their lives. ஆகவே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று So சொல்லியிருக்கிறார். we read in Genesis 3:21, and for Adam and his wife the Lord God made tunics of skin and clothed them. இந்த ஆதாம் ஏவாளும் தங்களுடைய வாழ்நாள் காலங்களில் ஆதி மனிதர்கள் போல இந்த இலைகளை காய காய திரும்ப திரும்ப தச்சு இலையை பறிச்சு தச்சு போட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். So probably in those days the people could have made their garments with these leaves and they could have continued to clothe themselves with leaves. இந்த தோல் வஸ்திரம் சும்மா வந்து கிடைக்கவில்லை. So this tunics of skin just did not come for இந்த them தோல் automatically. வஸ்திரம் ஒரு மரத்தில் இருந்து பறித்ததல்ல. So this tunics of skin did not come from a tree. இவர்களுக்கு தோல் வஸ்திரம் கொடுப்பதற்காக தேவன் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே ஒரு ஆட்டை அடித்தார். So outside the Garden of Eden, an animal, a lamb had to be slain so that this skin could have come. ஆட்டுத்தோல் தான் அந்த நாட்களில் வஸ்திரமாக இருந்தது. So the skin of the goats were used as garments for these ஆகவே people. அந்த ஆட்டை அடித்து அதன் தோலை உரித்து அதை அவர்களுக்கு வஸ்திரமாக So கொடுத்தார். they would slaughter a goat and take its skin, and that was used to make garments. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் ஆதி முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி So இருக்கிறார். that is why when we talk about Jesus, we talk about him as a lamb that was slain before the foundations of the world. அப்படியே பிதாவாகிய தேவன் நம்முடைய இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களாகிய நமக்கு தகுதியான வஸ்திரம் இல்லை, அவருடைய ஆத்துமா நிர்வாணமாய் இருக்கிறது என்று கண்டவர் அதை உடுத்துவிப்பதற்காக இயேசுவை சிலுவையில் அடித்து அவரை அங்கே நிர்வாணமாக்கி அவரிலிருந்து ஒரு வஸ்திரத்தை உருவாக்கினார். அதுதான் ரட்சிப்பு. So when the heavenly Father saw the nakedness of man, he sent his son to die on the cross, and he was made naked on the cross so that we will be clothed with this robe of righteousness. அந்த ரட்சிப்பு நமக்கு வஸ்திரமாக கொடுக்கப்படுகிறது. And that salvation is the garment that has been given to us. ஆகவேதான் 132ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், ரட்சிப்பை வஸ்திரமாக உடுத்துவேன் என்று And சொல்லுகிறார். that is why in Psalm 32 he says that he will wear salvation as a garment for himself. ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். So we should be people who have received this garment of salvation. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் சாதாரணமாய் கிடைக்கிறது அல்ல. And we just cannot receive this garment of salvation இயேசு ordinarily. கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளினால் கிடைத்தது. And we receive this through the sufferings that Jesus bore on the cross. அதுதான் ஆவியானவர் எபிரேயர்ல சொல்லும்போது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். And that is why the apostle Paul says that this is so great a salvation that was received through signs and wonders. அதாவது அதெல்லாம் என்னன்னா தேவனுடைய கிரியைகள் இந்த ரட்சிப்பை தயாரிக்க நிறைய வேலை செய்திருக்கிறது. So we see that God had to do so much in order to give us this gift of salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்தது இந்த ரட்சிப்பு. So Jesus Christ earned the salvation for us on the cross. இந்த ரட்சிப்பினால் நாம் உடுத்தப்பட்டிருக்க வேண்டும். And we should be clothed with this salvation. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்பொழுது நாம் பெறுகிறோம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்துகிறார். And he clothes us with this garment of salvation when we believe on the Lord Jesus Christ and when we accept him as our savior. இந்த ரட்சிப்பை நாம் எப்போதுமே உடுத்தி இருக்க வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். And we have to protect this garment of salvation, and we should always be clothed with this garment of salvation. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் இருக்க கூடாது. So we should never be naked without this garment of salvation. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிலே இயேசு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். And in Luke 10:30 we see that Jesus gives us an example. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோ போனான். And there was a man who went down from Jerusalem to Jericho. போகையிலே கள்ளர் கையில் அகப்பட்டு And கொண்டான். on the way he fell among the thieves. திருடர்கள் எதற்காக வருவார்கள்? So why do these thieves and robbers come? நம்மிடத்தில் இருக்கிற பொன்னு பணம் இதுவைகளை பறிக்கத்தான் வருவார்கள். They come to take away our jewelry and the money that we have. திருடன் பிடித்து வஸ்திரத்தை உரிவான். Will a thief come and take away our clothes from us? இந்த திருடர்கள் பற்றி இயேசு சொல்லும்போது அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை
காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள் என்று சொல்லி And இருக்கிறார். when Jesus talks about these thieves, he says they stripped him of his clothing, wounded him and departed. திருடர்கள் இருக்கிறார்கள். So there are thieves in this world. நம்முடைய வஸ்திரத்தை கலட்டும் திருடர்கள் And there இருக்கிறார்கள். are thieves who want to strip us of our clothing. ஆகவேதான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் And that சொல்லுகிறார். is why the Lord says that we have to watch and preserve our ஒரு salvation. முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த ரட்சிப்பை பெற்றவர்கள் நாம் அதை இழந்து போகும்படியான எந்த ஒரு செயல்பாட்டிலும் நாம் இறங்கக்கூடாது. We should never engage in anything that will cause us to lose this garment of salvation. நம்மை அடிக்கடி பாவம் செய்ய வைத்து தேவனை விட்டு நம்ம விலகி போக செய்து நம்மிடத்தில் இருக்கிற அந்த ரட்சிப்பை அபகரித்துக் கொள்ளுவான். And Satan will try to remove this garment of salvation by constantly causing us to sin. எருசலேமில் இருக்கிற வரைக்கும் இவனுக்கு இந்த பிரச்சனை இல்லை. Until this man was in Jerusalem, he was not faced with this இது problem. இயேசு சொன்ன உதாரணம். And this is an example that the Lord Jesus gave ஒருவன் unto us. எருசலேமில் இருக்கிறான். And there is a man who is in அதற்கு Jerusalem. பிற்பாடு அவன் எரிகோவுக்கு போகிறான். And then he goes down to Jericho. எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு வரும்போது இல்லையா அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, டவுன் டு ஜெரிகோ அப்படின்றது. எருசலேமுக்கு போகிறது ஆன்வர்ட் ஜேர்னி, எரிகோவுக்கு வருகிறது டவுன்வர்ட் ஜேர்னி. So going to Jerusalem talks of an onward journey, and Jericho is a downward journey. நாம் மேலே போக வேண்டும், எருசலேம் நோக்கி போக வேண்டும். So we have to move upward, we have to move towards Jerusalem. எருசலேமுக்கு போன பிற்பாடு திரும்ப கீழ் நோக்கி வரக்கூடாது. After going to Jerusalem, you should not come down to Jericho. எருசலேமின் எல்லை முடிவில் திருடர்கள் இருக்கிறார்கள். And at that border of Jerusalem, we find that thieves are stationed there. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உறுதி எப்போதும் நமக்கு இருக்க So வேண்டும். we should always have this confidence that the Lord is with us. தேவ சமூகத்தை விட்டு நாம் விலகுவதுதான் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போவது. So when we depart from the presence of God, that means we are departing from the presence of Jerusalem. ஒரு மனுஷன் எருசலேமில் தான் இருக்க வேண்டும். அவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று இயேசு சொல்கிறார். So Jesus says that this man moved down from Jerusalem and started moving down to Jericho. இந்த கள்ளர்கள் பொன்னும் பொருளையும் அபகரிக்கிறவர்கள் அல்ல. And these thieves were not wanting to take away his gold and his உங்கள் wealth. ரட்சிப்பை அபகரிக்கிறவர்கள். And they want to strip you of your garment of salvation. உங்கள் ரட்சிப்பை எடுத்து போடுவது அவர்களுடைய திட்டம். And it is their plan and strategy to remove your salvation from you. ஆகவே ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். And you have to protect your salvation. பல வகையில் ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். And it is very important that we protect our salvation through every means that we can. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வஸ்திரம் இல்லாமல்லாம் இருக்கக்கூடாது. So you should not be naked without your clothes. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில வசனங்கள் சொல்லுகிறேன் பாருங்கள். அதாவது நம்முடைய வஸ்திரத்தில் அழுக்கு படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. So there are certain opportunities for our garments to be stained. ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தில் கரைபடிய வாய்ப்பு இருக்கிறது. So there are chances that your garment of salvation can be stained at times. நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அழுக்காகிறது. So whenever you sin, your garment becomes dirty. திரளான ஜனங்கள் வெண்ணங்கிகளை தரித்து பரலோகத்திலே நிற்கிறதை கண்டு இவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் என்று அதை குறித்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. So there was a question that was asked when seeing these millions of people who are wearing robes of white and he asked the question, who are these people? தூதனிடத்திலிருந்து வருகிற பதில் பாருங்கள். And see the response that comes from the வெளிப்படுத்தின angel. விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. And this response is seen in Revelation chapter 11. 9ஆம் வசனம் பாருங்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளையங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். After these things I looked, and behold, a great multitude, which no one could number, of all nations, tribes, peoples, and tongues, standing before the throne and before the Lamb, clothed with white robes, with palm branches in their hands. அவர்களை பற்றி, அந்த வெண்ணங்கி தரித்தவர்களை பற்றிய விவரங்களை சொல்லிக் கொண்டு வரும்போது 14ஆம் வசனம், அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும், இவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு ஒரு கேள்வி அங்கே கேட்கப்பட்டதற்கு, அது உமக்கே தெரியும். அதுக்கு பதில் பாருங்க, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய
இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். So when the question was asked, who are they? The response was, these are the ones who came out of great tribulation and washed their robes and made them white in the blood of the Lamb. நம்முடைய இந்த கார்மெண்ட் இந்த வஸ்திரத்தை துவைப்பதற்கு இப்போ ரொம்ப பவர்ஃபுல் டிட்டர்ஜென்ட்லாம் வந்திருக்கிறது. There are so many powerful detergents to wash and clean our garments that we are wearing. ஆனால் நம்முடைய ரட்சிப்பின் கரையை போக்குவதற்கு எந்த சோப்பும் உதவாது. But none of the detergents can cleanse you, your garment of salvation. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான். Only the blood of Jesus. இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை பாவம் செய்ய 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 அதில் கரை படிந்து கொண்டே இருக்கும். As you continue to sin and sin and sin, your garment of salvation becomes stained and dirty. அந்த பாவத்தை நான் உணர்ந்து அறிக்கை செய்யும்போது இயேசுவின் இரத்தம் அதை கழுவி கொண்டே So இருக்கும். when I'm convicted of my sin and when I repent, the blood of Jesus cleanses my garment. அதைத்தான் நாம் 1 யோவானிலே நாம் வாசிக்கிறோம். And that is what we read in 1 John. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அதை குறித்து அவர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாரு. நம்ம யோவான் அப்போஸ்தலன் 1ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் பாருங்கள். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 John 1:7 says, the blood of Jesus Christ, his son, cleanses us from all sin. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், So when we confess our sins, எப்படி இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தார்கள் இந்த பரிசுத்தவான்கள்? so how do these righteous people have their garments cleansed? அவர்கள் தங்களுடைய குறைகளை உணர்ந்து அறிக்கை செய்தார்கள். அப்பொழுது இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரித்தது. So they were convicted of their sins and they repented of it, and the blood of Jesus cleanses us. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் என்று வந்த உடனே நமக்கு தெரியாமல் இருந்தால் அதை அவர் தெரியப்படுத்தி விடுகிறார். So when we do something wrong, if we are not aware of it, he convicts us of that wrongdoing. ரட்சிப்பு உங்களிடத்தில் இருக்கிறது என்றால், So if you have the salvation with ஒரு you, தவறு செய்தால் உடனடி உங்களுக்கு அது தெரிய வரும். and the moment you do something wrong, immediately you will be convicted of it. அப்படிதான் நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். So only then you will have this assurance that you have received the salvation. எத்தனை தவறு செய்தாலும் அது தெரிகிறது இல்லை என்றால் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். And if you continue to be in your sin and are not convicted of it, that means you are not saved. ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறவர்கள் நீங்கள் நிச்சயமாக ஒரு சின்ன குறை உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அது உங்கள் மனதை உறுத்தும். So if you are saved, the moment you do something wrong, it will start giving you a guilty conscience. உடனே இயேசுவினிடத்தில் அதை அறிக்கை செய்ய வேண்டும். And immediately you should confess that sin and repent of it. அறிக்கை செய்த உடனே அதை கழுவி சுத்திகரிக்க தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். And the Lord is faithful. The moment you confess your sins, he is faithful and just to cleanse you எத்தனை of all முறை your sins. பாஸ்டர்? How many times, pastor? எத்தனை முறையானாலும் நீ உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டால் ஆண்டவர் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைகளை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். And the Lord is prepared to forgive you no matter how many times if you truly confess your sins to God. கிறிஸ்தவர்கள் பாவம் செய்வார்கள், அறிக்கை செய்வார்கள், பாவம் செய்வார்கள், அறிக்கை செய்வார்கள் என்று பரிகாசம் இருக்கிறது. So there people laugh and mock saying Christians will sin and repent. கிறிஸ்தவர்கள் தவறு செய்கிறார்கள், அறிக்கை செய்கிறார்கள். So Christians will do something wrong and they will repent of it and confess. ஆனால் அவர்களுக்கு மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்ற அறிவும் இல்லை, அனுபவமும் இல்லை. So they are not even aware of the fact, or they don't even experience the fact that we have a God who forgives us of our sins. அதனால் அவர்கள் தங்கள் பாவத்தின் மேல் பாவங்களை செய்து செய்து பாவத்தை குவித்துக் கொள்ளுகிறார்கள். So these people continue to sin and they heap these sins into their lives. தேவ சன்னிதானத்தில் இறுதி காலத்தில் பரலோகத்தில் நிற்கிற எண்ணக்கூடாத திரளான கூட்டம், அவர்கள் யார்? தங்கள் அங்கிகளை அல்லது தங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இயேசுவின் இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். So who are this multitude of people wearing these white robes? These are the people whose clothes are washed with the Lamb of God. சகரியாவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கிறது. 3ஆம் வசனம், In Zechariah 3:3 we read a verse. யோசுவா தேவதூதனுக்கு முன்பாக நின்றான். Joshua was standing before the angel of the Lord. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். And Satan was standing there at his right hand. யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய்
அங்கே நின்று கொண்டிருந்தான். Now Joshua was clothed with filthy garments and was standing before the angel. யோசுவா ஒரு பிரதான ஆசாரியன். And Joshua was a high priest. அவன் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக தேவ ஆலயத்தில் நிற்கிறான். And he was in the temple of God to do his duties as a high priest. அவனுடைய வேலை போதிக்கிறது. And his responsibility was to அவனுடைய teach. வேலை ஜனங்களுக்கு பாவ நிவாரணம் செய்கிறது. And he was a person to stand there on behalf of the people for their தேவனுக்கும் sins. ஜனங்களுக்கும் தொடர்பை உண்டாக்குவது. And he was a man who brought the connect between God and man. ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நிற்பது. And he was an intercessor between God and man. இவ்வளவு உன்னதமான ஊழியத்தை செய்கிறவனுடைய வஸ்திரம் அழுக்கா இருந்ததாம். And we see that his clothing, such a great man, his அவன் clothing was filthy. உடுத்திருந்த இந்த மேல் அங்கி சரீரத்தில் போட்டிருந்த இந்த வஸ்திரம் அழுக்கா இருந்ததல்ல, அதை துவைத்து வெளுத்து சரி செய்வதற்கு அவனுக்கு லேவியர்கள் நிறைய பேர் வேலையாட்கள் இருக்கிறார்கள். So he had so many Levites who could wash and keep his outer garments clean. ஒரு முறை அவன் உடுத்து ஆலயத்திற்கு போய் வெளியே வந்தால் அடுத்த உடுப்பு அங்க சரியா ஆயத்தமாக இருக்கும். So the moment when he went into the temple once, the second time there was a new fresh garment kept ready for him. சாத்தானை வலது பக்கம் கொண்டு வருகிற அழுக்கு வஸ்திரம். So this is a dirty garment that was kept because Satan was at his right அந்த hand. வசனங்களை தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் அக்கிரமம் என்கிற அழுக்கு வஸ்திரத்தை அவன் உடுத்தி இருந்தான் என்று தேவன் சொல்லுகிறார். So if you continue to read, you will see that he was wearing this dirty garment of iniquity and sin. அந்த அழுக்கு வஸ்திரத்தை நீக்கின பின்பு பார், உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்தேன் என்று தேவன் சொல்லுகிறார். And so when the filthy garments were taken from him, the Lord says, see, I have removed your iniquity from you. நான் செய்கிற தவறு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு ஆத்மாவிலே ஒரு நல்ல வெண் வஸ்திரம் உடுத்தப்பட்டிருக்கிறது, அதை நான் கரைபடியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். So I am saved and now my soul is clothed with this righteous garment and I should protect this garment of salvation without being dirty. யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் 23ஆம் வசனத்தில் மாம்சத்தால் கரைபடிந்த வஸ்திரம் என்று சொல்லி இருக்கிறது. And Jude chapter 20 verse 23 we read garments defiled by the flesh. இந்த மாம்சம் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த வஸ்திரத்தை கரைபடிய வைத்து விடுகிறது. So this flesh causes my garment that God has given to be stained with all kinds of dirt. உங்கள் இரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். You should safeguard your salvation. ஒரு காலம் உங்கள் இரட்சிப்பு அழுக்கா இருக்க விட்டு நீங்கள் அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாகவே இருக்கக்கூடாது. You should at no point of time be clothed with dirty filthy garments. நீ கோபப்பட்டு பேசின முரட்டு வார்த்தை அழுக்காக உன் வஸ்திரத்தில் வந்து விடுகிறது. So the angry harsh words that you speak stain your garment and make it dirty. நீ சொன்ன ஒரு பொய் அழுக்காக உன்னுடைய வஸ்திரத்தில் வந்து விடுகிறது. The lies that you speak stain this garment that God has உனக்கு given. தேவன் கொடுத்த அந்த வஸ்திரம் வெண் வஸ்திரம். So the garment that God has given to you is a white robe. அது தூய்மையா இருக்க வேண்டும். And it should be clean. அதில் அழுக்கு படிந்தால் அது நன்றாய் தெரியும். And if it is stained it will be so obvious. ஆகவே தான் பிரசங்கி 9:8 அவர் சொல்லுகிறார், உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையா இருப்பதாக என்று. And that is why he says that our garment should always be white. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற இரட்சிப்பை தூய்மையாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். And therefore we have to keep this garment that the Lord Jesus Christ has kept always clean. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், சரீரத்தை பேணுவதற்கும் உடுத்துவதற்கும் நமக்கு தெரியும். So we know how to clothe our bodies and how to keep it clean. சரீரத்தில் உடுத்திருக்கும் வஸ்திரத்தை நாம் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சரீரத்தில் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிறார்கள். So all people in the world we clothe ourselves with garments. ஆனால் ஆத்துமாவில் ஒரு வஸ்திரம் இருக்கிறது என்பதை உலகம் அறிகிறதில்லை. But the world is not aware of the fact that our soul that too has a garment. நான் மரிக்கும்போது என் ஆத்துமா என்னை விட்டு வெளியே வரும். So when I die my soul comes out of my body. என் ஆத்துமா ஒரு நாள் நியாய தீர்ப்பு அடையும்படி தேவ சமூகத்தில் போய் நிற்கும். And one day my soul will stand before the throne of God on that judgment day. ஆகவே தான் சொல்லுகிறான், நான் திருடனை போல திடீரென்று வருவேன், அப்பொழுது நீ வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாய் இருக்கக்கூடாது, ஆகவே உன் வஸ்திரத்தை காத்துக்கொள் என்று இயேசு சொல்கிறார். That is why Jesus says that you have to safeguard your garment, for like a thief I will suddenly come in the night. இந்த காரியத்தில் இந்த இரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. So we should not be people who are negligent about the salvation that God has given to us. அதைத்தான் எபிரேயர் 4:12 நாம் வாசித்தோம். And that is what we read in Hebrews chapter 4 இவ்வளவு verse 2. பெரிதான இரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் இருந்தால் தண்டனைக்கு தப்ப முடியாது என்று சொல்லி இருக்கிறது. And he says that you can never escape if you reject this salvation, so great a reward that God has given to us. வாலிப தம்பிமாரே, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? So young boys, are you saved?
ஐயா, பெரியவங்களே, சகோதரிகளே, சின்ன பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? The elders, the women, the children, are you saved? இயேசுநாதரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தீர்களா? Have you committed yourself to the Lord Jesus இயேசுவை Christ? உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா? Have you received Jesus as your personal Lord and Savior? அன்றைக்கு அவர் சிலுவையில் சம்பாதித்த இரட்சிப்பை உனக்கு உடுத்தி விட்டார். He has clothed you with that garment of salvation on the day you received அதைத்தான் Him. 132 சங்கீதத்தில் வாசிச்சோம், இரட்சிப்பை உடுத்தினார் என்று. And that is what we read in Psalm 132, that He clothed me with the garment of salvation. இரட்சிப்பை பெறுகிறது ஒரு விலையேறப்பெற்ற வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வதற்கு சமமானது. So when you receive the salvation, it is equivalent to receiving a costly garment of salvation. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியரிடத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள். So the Egyptians, they were saved, the Israelites were saved from the Egyptians. அவர்கள் கானானுக்கு வந்து சேர்வதற்கு 40 வருடங்கள் ஆயிற்று. And it took them 40 years to come to the promised land Canaan. 40 வருடமாய் அவர்கள் வஸ்திரம் பழையதாய் போகவில்லையா, அழுக்காய் போகவில்லையா, அவர்கள் கால்கள் வீங்கவில்லையாம். So for 40 years their clothes did not wear off and their shoes, they remained the same. உபாகமம் 8:4 இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை என்று சொல்லி And இருக்கிறது. Deuteronomy 8 and verse 4 says, your garments did not wear out on you, nor did your foot swell these 40 years. 29:5 கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன், உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சை பழையதாய் போகவும் இல்லை. Deuteronomy 29 and 5, and I led you 40 years in the wilderness. Your clothes have not worn out on you, and your sandals have not worn out on your feet. 40 வருஷமாய் அவர்கள் உடுத்தி இருந்த வஸ்திரம் பழசாகலையாம். So for 40 years the clothes that they wore did not become old and அது worn எப்படிங்க? out. How is it possible? அது எப்படி? How is it possible? அவங்களுக்கு வேர்க்கலையா? Did they not sweat? அந்த வனாந்தரத்துல அடிச்ச காத்துல தூசி எல்லாம் வந்து அவங்க வஸ்திரத்துல ஒட்டலியா? And did not the dust from the wilderness and from the storm, did it not stick on their clothes and dirty it? அவங்க உடுத்தி இருந்த வஸ்திரத்தை தான் சொல்லி இருக்குதாங்க. And it talks about the clothes that they were wearing on themselves. அது எப்படி 40 வருஷமா வஸ்திரம் பழையதாய் போகல அப்படின்னா எப்படி நம்ம நம்புறது? So how do we believe it? How is it possible that for 40 years their clothes were not worn out? அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியரிடத்திலிருந்து அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து ரட்சிக்கப்பட்டார்களே, அந்த ரட்சிப்பை தான் இங்கே சொல்லி இருக்கிறது. So this talks about the salvation that they got when on that Passover day when the lamb was slain and when they came out from Egypt. அந்த அவர்கள் ஆத்துமாவில் உடுத்தி இருந்த அந்த வஸ்திரத்தை தான் தேவன் கவனிக்கிறார். So the Lord looks upon that garment that is clothed on your soul and your the garment of salvation. அவ்வப்பொழுது அவர்களோடு பேசி அவர்களை திருத்தி அவர்களை தண்டிக்க வேண்டியவர்களை தண்டித்து அகற்றி அந்த கானானுக்குள் போகிறவர்களை எல்லாரையும் திருத்தி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த 40 வருஷம் நான் உனக்கு கொடுத்த ரட்சிப்பு அல்லது நான் உனக்கு கொடுத்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை என்று சொல்லுகிறார். So the Lord says that this garment of salvation that I clothed you with, corrected with you, cleansed புரியுதா you உங்களுக்கு? with, is very இயேசு எனக்கு 11 வயது சிறுவனாய் இருக்கும்போது அந்த ரட்சிப்பை எனக்கு உடுத்தினார். So the Lord Jesus clothed me with this garment of salvation at 11 years when I received Him. 66 வருடங்கள் இந்த வஸ்திரம் பழசாய் போகவே இல்லை. And for 66 years this garment of salvation has not worn out. அவ்வப்பொழுது கரைப்பட்டது உண்மைதான். And it is true that oftentimes it was defiled and ஆனால் became இயேசு dirty. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அது வெளுக்கப்பட்டு மறுபடியும் தூய்மையாய் அது இருக்கிறது. But that garment of salvation is cleansed by the blood of Jesus and is kept as a அதனால் white robe. எப்பொழுது தேவனிடத்தில் போனாலும் அவரிடத்தில் என்ன சொல்லி ஜெபிக்கணும்? என் குறைகளை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. So whenever I go into the presence of the Lord, I say, Lord, forgive me of my sins. நான் பல விதத்தில் உமக்கு விருப்பம் இல்லாமல் காரியங்களை செய்து விட்டேன். Very often times I've done things that are displeasing என்னை to you. மன்னியும் என்று ஜெபிக்க வேண்டும். And we must pray, Lord, forgive me of my இதுதான் என் sins. வஸ்திரத்தை துவைப்பது, வெளுப்பது, வெண்மையாய் வைப்பது. So this is what it means, cleansing my garment and making it white. ரட்சிப்பை கொடுத்தவர் அந்த ரட்சிப்பை திரும்ப பிடுங்குகிறதில்லை. So the God who gave us the salvation, He does not grab it back again. என்னை உடுத்துவித்தவர் என்னுடைய வஸ்திரத்தை எனக்கு தந்த வஸ்திரத்தை கழற்றி மறுபடியும் நிர்வாணியாய் என்னை அனுப்பவே மாட்டார். So He who clothed me with this garment of salvation will not strip me and send me back ஒரு naked. முறை ஆட்டை அடித்து தோலை உரித்து ஆதாமுக்கு ஏவாளுக்கு வஸ்திரமாய் கொடுத்தவர்
தொடர்ந்து அந்த வஸ்திரங்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. So for one time he killed that goat and he lamb and he took that garment and he clothed Adam and Eve, and forever they were clothed. ஆகவே எனக்கு தேவன் கொடுத்த வஸ்திரம் அப்படியே இருக்கிறது. So the garment that God has given to me always remains with me. 40 வருஷம் என்று சொன்னால் இந்த வஸ்திரத்தை உடுத்தும்போது நான் ஒரு சிறுவனாய் இருந்தேன். So when it talks about 40 years, when I received this 40 வருஷத்தில் நான் பெரியவனாக வளர்ந்து விட்டேன். and after 40 years I have now grown and matured. எனக்கு தேவன் வஸ்திரத்தை உடுத்தும்போது எனக்கு 11 வயது. When the Lord clothed me with this garment of salvation, I was only 11 years. இன்னைக்கு 66 வருடம் கடந்து வந்திருக்கிறேன். And now I have passed through 66 years. 40 வருடம் அவர்களுக்கு வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. And for 40 years their clothes were not worn out. ஆனால் 40 வருடமும் என் வஸ்திரத்தை பெருசாக்க வேண்டிய அவசியம் இருந்ததில்லை. இந்த வயதுக்கு தக்கவாறு ஆள் உருவம் பெருத்ததுக்கு தக்கவாறு இதை பெருசாக்க வேண்டிய அவசியம் இருந்ததில்லை. ஏனென்றால் அந்த ரட்சிப்பு எல்லா காலத்துக்கும் ஒரே மாதிரி சூட் ஆகக்கூடியது. This garment of salvation suits every season. There is no need for us to alter it, to make it big and small according to the size that we change. ஆகவே அது பழையதாய் போக வாய்ப்பில்லை. So there is no way in which it can wear out. எப்பவும் வெண்மையா இருக்கிறது. And it will always remain white. ஜெபிக்கும் போதெல்லாம் என்னை மன்னித்து என்னை தூய்மைப்படுத்தும் என்று நான் சொல்லுகிறேன். And I say that whenever I pray, my clothes are being white. அப்பொழுதெல்லாம் என் வஸ்திரம் தூய்மையாகிக் கொண்டே இருக்கிறது. And whenever I pray, my clothes are washed and it becomes white. ஆகவே என் தேவனுடைய சன்னிதானத்தில் வெண் வஸ்திரம் தரித்தவனாய் நான் போய் நிற்பேன். And therefore I can go into the presence of the Lord as a person clothed with white robes. பரலோகத்தில் போனதும் எனக்கு அங்கே கொடுக்கப்பட்டது வெண் வஸ்திரம், அப்படி அல்ல. It is not that when I go to heaven I will be given a garment of white எனக்கு clothes. கொடுத்த அந்த ரட்சிப்பு தான் அவ்வளவு பிரகாசமாய் இருக்கிறது. And it is that salvation that is so bright in the presence of God. உங்களுக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். And you have to preserve and protect the salvation that God has அதை given இழந்து to you. போக கூடாது. And you should not lose that. அதை கரைபடிய விடக்கூடாது. And you should not allow that to be stained and அது dirty. கரைபடிந்து கொண்டே இருந்தால் சாத்தான் உங்கள் வலது பக்கத்தில் வந்து நிற்பான். And if that is dirty, that means Satan will come and stand at your right hand. இங்கே பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் என்றார். Revelation chapter 3 and verse 4. You have a few names in Sardis who have not defiled their garments, and they shall walk with me in white, for they are worthy. சபையில ரட்சிப்பை அசுசிப்படாமல் காத்துக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். So in the church there are people who have kept themselves pure without defiling their அதை garments. ரொம்ப அழுக்காக்குகிறவர்கள் இருக்கிறார்கள். And there are many people who defile their garments and make it இவங்க dirty. உண்மையாவே ரட்சிக்கப்பட்டவங்க தானான்னு சொல்லக்கூடாத அளவில் இவர்கள் வாழ்க்கை இருக்கிறது. And their lives are like that in such a way whether you wonder how these people are keeping their garments like this. இருந்தாலும் உனக்கு ஒரு நல்ல வாழ்வை, ஒரு நல்ல பரிகாரத்தை தேவன் வைத்திருக்கிறார். And we find that the Lord has given you a good life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் ஒரு உவமானம் சொன்னார். And the Lord Jesus gave us a parable. ஒரு ராஜா தன் மகனுக்கு விவாகம் ஒழுங்கு செய்தானாம். There was a king who prepared a marriage feast for his son. அவன் சில மதிப்புக்குரியவர்களை அந்த விவாகத்துக்கு And அழைத்திருந்தான். he invited people of honor for his reception. விருந்துசாலை விருந்து ஆயத்தமாக இருந்த போது அவர்களை போய் அழைத்த போது அவர்கள் ஒவ்வொருவரும் சாக்குப்போக்கு சொல்லி கல்யாண விருந்துக்கு வரவில்லை. So when the wedding feast was ready and the people were invited, the guests gave lame excuses and they did not come for the feast. அப்பொழுது அந்த ராஜா ஒன்று செய்தான். And the king did one thing. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். And you can read this from Matthew chapter 28 and verse 8. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். Then he said to his servants, the wedding is ready, but those who were invited were not worthy. ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். Therefore go into the highways, and as many as you find, invite to the wedding. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. So the servants went out to the highways and gathered together all whom they found, both good and bad, at the wedding hall was filled with guests. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. But when the king came in to see the guests, he saw a man there who did not have a wedding garment. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். And he said to him, friend, how did you come in here without a wedding அதற்கு garment? அவன் பேசாமல் இருந்தான். And he was speechless. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற
புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். Then the king said to his servants, bind him hand and foot, take him away and cast him into darkness. There shall be weeping and gnashing of teeth. என்னையா கல்யாண வஸ்திரம் இல்லாததுக்கு இவ்வளவு பயங்கரமான பனிஷ்மெண்டா? Why so great a punishment? For after all, he did not have the wedding இந்த garment. இடத்திலே ராஜா நம்முடைய ஆண்டவர் இயேசுதான். And here when you talk about the king, it represents our Lord Jesus Christ. கர்த்தர் அழைக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? So do you know who are the people who are called? யூதர்கள். They were the Jews. யூதர்கள். It is the Jews. அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி தான் இயேசு கிறிஸ்துவாக மெசியாவாக வந்தார். Jesus came as a Christ and Messiah to give that salvation to the அவர்கள் Jews. ஏற்றுக்கொள்ளவில்லை. But they did not accept the salvation. ஆகவே தேவன் பிரஜாதிகள் பக்கம் வந்தார். And therefore the Lord came towards the தம்முடைய Gentiles. ஊழியர்களை ஊர் ஊராக பட்டணம் பட்டணமாக நகர நகரமாக அனுப்பினார். And he sent his disciples through the highways through every city. அவர்கள் அழைக்கப்படும் போது அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. And when they were invited, everybody was given a wedding garment. எப்படி என்றால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இந்த ராஜாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டாலே அவர்களுக்கு வஸ்திரம் கிடைத்ததாக அர்த்தம். So it means if you accept this invitation of the king, you automatically get this robe and ஆனால் this garment. இந்த வஸ்திரத்தை பெறாமல், அதற்காக அக்கறைப்படாமல், வஸ்திரம் இல்லாமல், கல்யாண வஸ்திரம் இல்லாமல், அல்லது ஆத்துமாவிலே ரட்சிப்பை உடுத்திராமல் விருந்து சாலைக்குள்ளே ஒருவன் வந்தால் அவனுக்கு என்று நரகம் காத்திருக்கிறது. So if a person comes into this wedding guest without this garment of salvation, hell is prepared for him. அவனை அழுகையும் பற்கடிப்பு நிறைந்திருக்கிற அந்த புறம்பான இருளில் போடும்படி சொன்னான். And he cast him into the outer darkness where there was weeping and gnashing of teeth. கல்யாண விருந்துக்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have all been invited to this wedding நம்முடைய feast. தேவாதி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டிக்கும் விவாகம் ஒழுங்கு செய்திருக்கிறார். And our heavenly Father has prepared a wedding between the Lord Jesus Christ and the bride. அதைத்தான் வேதம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்று சொல்லுகிறது. And that is what the Bible says, that it is the wedding of the Lamb. சபையாகிய மணவாட்டிக்கும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் விவாகம். And that is a marriage between the bridegroom, the Lord Jesus Christ, and the bride, which is the church. இப்பொழுது மணவாட்டி ஆயத்தமாயிருக்கிறாள். And now the bride is ready. மணவாட்டி என்பது பல கோடி மக்களை கொண்ட சபை. And who is this bride? It is the many crores and millions of people who are அந்த there in the கவனிங்கள், church. அந்த சபையில் நானும் ஒருவன். And I am one of the member of this church. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் நான் அங்கே இருந்தால் என்னை நரகத்தில் தள்ளுவார்கள். And if I go into this wedding feast without this garment of salvation, I will be pushed into hellfire. ஆகவேதான் இவ்வளவு நேரம் உங்களோடு ஆவியானவர் இந்த காரியத்தை விளக்கி சொன்னார். And that is why the Holy Spirit has explained this so deeply. நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். You are all saved. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நரகம் எப்பொழுதும் ரெடியா இருக்கிறது. So for those people who are not saved, hell is always prepared and ready for ரட்சிப்பின் you. வஸ்திரத்தை கரை படிய வைத்துக்கொண்டே இருந்து அதை தோய்த்து வெளுக்காதவர்களுக்கும் அங்கேதான் இடம். And even those who have received this garment of salvation and have just dirtied that with sin and have not repented, hell waits for you. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை தூய்மையாக காத்துக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாய் காத்துக்கொண்டவர்களுக்கு கல்யாண விருந்தில் அருமையான இடம் கிடைக்கும். Only those who have washed their this robe of salvation and have kept it clean, this wedding feast is ready for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். So we have to preserve and protect this garment of இயேசு salvation. சீக்கிரம் வருகிறார். Jesus Christ is coming soon. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். And we have to meet with the Lord Jesus. மணவாளனை நாம் சந்திக்க Or we வேண்டும். have to meet with the bridegroom. இயேசு சீக்கிரம் வருகிறார். Jesus is coming soon. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நாள் வந்தது. And the time for the wedding of the Lamb is approached. மணவாளனே வாரும் Bridegroom comes என்று soon. மணவாட்டி சொல்லும் நாள் சீக்கிரத்தில் இருக்கிறது. And it is very soon that the bride says, bridegroom ஆகவே come நீங்கள் quickly. எவ்வளவு பணம் சம்பாதித்தீர்கள் என்பது கணக்கில் வராது. So it does not matter how much of money எவ்வளவு you பெரிய earn. தொழில் திறமையாய் உலகத்தில் செய்தீர்கள் என்பது கணக்கில் வராது. So there is no the amount of work that you have done. எவ்வளவு That does not ஆஸ்திகளை matter. பூமியில் சேர்த்தீர்கள் என்பது கணக்கில் It வராது. does not matter how much wealth you accumulate. உலகத்தில் வாழும்போது நீங்கள் பெரிய ஐஸ்வர்யவான்களாய் இருந்தீர்களா அல்லது சாதாரணமாய் இருந்தீர்களா அது கணக்கிலே வராது. So whether you were a rich person or an ordinary person, all that does not அவர் matter. உனக்கு கொடுத்த ரட்சிப்பை நீ காத்துக்கொண்டாயா? Did you preserve that garment of அதில் salvation? கரைமேல் கரைப்படுகிற அசூசிப்படுகிறதற்கு இடம் கொடுத்து தொடர்ந்து அசூசிப்படுத்தி கொண்டே இருக்கிறாயா? Or did you constantly dirty that garment with sin and is your garment still stained with sin and எல்லாரும் iniquity? உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கழற்றி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தோய்த்து
தோய்த்து திரும்ப வெண்மையாய் உடுத்துக் கொள்ளுங்கள். So today you have to take this garment of salvation, cleanse it with the blood of Jesus and make it white and wear this robe of இயேசு salvation. சீக்கிரம் வருவார், Jesus is coming soon. அல்லது நாம் சீக்கிரம் போவோம். Otherwise we will go soon. ஒன்னு மரணம் சந்திக்கும் அல்லது கிறிஸ்துவின் வருகை வரும். So either Jesus will come soon, otherwise we will be faced with death and meet him. ரெண்டும் நினையாத நேரத்தில் வரும். Either of these will come at any time in our lives. ஆகவே தேவன் நம்மை இரட்சிப்பினால் உடுத்தி இருக்கிறார். Therefore the Lord has clothed us with salvation. என் இரட்சிப்பு கரையற்று இருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல How முடியும்? many of you can say that my garment is spotless and is not stained? மாம்சத்தால் கரைபடிய வைத்தவர்கள், There are people who have stained it with their flesh, தங்களுடைய கோபத்தினால் கரைபடிய stained வைத்தவர்கள், it with their anger, தங்களுடைய பலவிதமான தேவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்த செய்கையினால் கரைபடிய வைத்தவர்கள். stained with different acts of disobedience. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறது. Today the blood of Jesus is available for you. அவரிடத்துல சொல்லுங்க, இந்த குற்றங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. And tell the Lord Jesus, நான் cleanse என்ன me from தவறு my sin. செய்தேன் என்று சொல்லக்கூடாது. And I should not be able to say what sin I have என் done. தவறுகளை மன்னியும் என்று கேட்டால் And if I say, Lord Jesus, forgive and cleanse me உடனடியா of my sin. இயேசுவின் ரத்தம் பளிச்சென்று உன்னுடைய இரட்சிப்பை தூய்மையாக்கி The விடும். blood of Jesus cleanses you and makes your robe white. இந்த உலகம் நம்முடைய இரட்சிப்பை கரைப்படுத்துகிறது. The world will only stain and contaminate your திருடன் garment. ஒருவன் இருக்கிறான், அவன் உன் இரட்சிப்பை கலட்டி கொண்டு போய் விடுவான். There is a thief, he wants to strip your garment of salvation. அவன் உன்னுடைய பொன்னும் பொருளையும் அபகரிக்க மாட்டான், He will not take away the gold and wealth உன்னுடைய that you இரட்சிப்பை have. கலட்டி விடுவான். He wants to strip your garment of இரட்சிப்பின் salvation. வஸ்திரத்தை கலட்டி He விடுவான். wants to strip your garment of salvation. எருசலேமிலே இருக்க வேண்டும், You have to be in Jerusalem. எருசலேமில் இருக்க You வேண்டும், have to be in Jerusalem. தேவனோடு இருக்க You வேண்டும், have to be with God. தேவ சபையில் இருக்க You have வேண்டும், to be in the temple of God. தேவனுடைய அந்த எல்லைக்குள் இருக்க You have வேண்டும். to be within the boundary of God. எரிகோ நோக்கி போக கூடாது. Don't go down to Jericho. எரிகோ என்பது பின்மாற்றம். Jericho talks about being எரிகோ backslidden. நோக்கி போனால் அங்கே கள்ளர்கள் If இருக்கிறார்கள், you go towards Jericho, there are thieves and robbers. உன்னுடைய இரட்சிப்பை கலட்டி They விடுவார்கள். will strip you of your நீ righteousness. நிர்வாணமாய் You will காணப்படுவாய். be found naked. ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 16:15, திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். And that is why in Revelation says, blessed is the man who keeps his salvation and whose robe is not lost by the thieves. இந்த சரீர வஸ்திரத்தை காத்துக்கொள்ள நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for any explanation to preserve these clothes ஆனால் and to என் cover our இரட்சிப்பை body. காத்துக்கொள்ள அவசியம் இருக்கிறது. But it is very important that we preserve our என் salvation. இரட்சிப்பை அபகரிக்க பயங்கரமான திருடன் காத்து நிற்கிறான். And there is this terrible robber who is waiting to strip us of our garment of salvation. நிச்சயமாய் நாங்கள் எங்கள் இரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். And definitely you have to preserve this அது salvation. தூய்மையாய் இருக்க நாங்கள் தினந்தோறும் இயேசுவின் இரத்தத்தில் தோய்த்து ஒழுக்க And வேண்டும். every day you should make sure that you cleanse your garment with the blood of இயேசு Jesus. வந்தாலோ அல்லது எங்களுடைய மரணம் வந்தாலோ நாங்கள் தூய்மையான வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் அவர் சன்னிதானத்துக்கு போக வேண்டும் என்று நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் எழுந்து நில்லுங்கள். Those who say that we surrender ourselves, that our robe should be white, either when if we die or Jesus comes, we should be found ready with white robes of salvation. தந்திரமாய் பிசாசு வருவான். Satan will come very deceitfully. அன்பான வாலிப தம்பிமாரே, உங்கள் இரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்கள். So young boys, you have to preserve this garment of salvation. இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். Jesus loves you greatly.